ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 14/11/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் 88 அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருந்தோம். ஸோ யாரே ட்ரை பண்ணி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கும் ஒரு சூப்பரான பேட்டர்ன் தான் எடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக ஒரு சிங்கிள் பேட்டர்ன் தான், சரிங்களா? ஸோ பேட்டர்ன் கரெக்டாக பார்த்துக்குங்க. செப்டம்பர் மாதம், சரிங்களா? செப்டம்பர் மாதம் இங்கே நமக்கு உள் நம்பர் பிசி மட்டும் பாருங்கள் 98, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு 98 அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பிசி உள் நம்பர் பிசியில் ஒரு 89 அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்கே 89ன்னு அடிக்கும்போது இங்கே கிராஸாக என்ன நம்பர் அடிச்சிருக்காங்க பாருங்கள். கிராஸாக 453. ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 043 இருக்குது. இந்த 043லேருந்து 2 நம்பர் எடுத்து நமக்கு ஏசி 43 அடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 98ன்னு இருக்குது, சரிங்களா? 98க்கு கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா 065 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 965. ஸோ அதுலேருந்து 2 நம்பர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? பிசிக்கு பிசியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 89க்கு கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா 842. ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு பிசியில் 542 இருக்குது. இதுலேருந்து நமக்கு 42 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மாதமும் ஒரு பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிற மாதிரிங்க 98 அடித்தப்போ நம்ம கிராஸாக 43க்கு அது ஒரு நாள் கேப் விட்டு 043 இருக்குது. 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த 98க்கும் ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு 965 இருக்குது. ஸோ இதுலேருந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 89க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பாஸ் ஆகிருக்கு. இப்போ நமக்கு இங்கே உள் நம்பர்லேருந்து பார்த்தோன்னா நமக்கு 83 எடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதத்தில் நமக்கு எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இந்த மாதத்தில் இந்த இடத்துல 89 இருக்குது, சரிங்களா? 89க்கு நம்ம கரெக்டாக வந்து பார்த்தோன்னா 165 இருக்குது. இந்த 165க்கு ஒரு நாள் கேப் விட்டு 146 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 146க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏசி, சரிங்களா? ஃபஸ்ட் நமக்கு எப்படி எடுத்தாங்களோ ஏசி தான் வந்து பார்த்தா எடுத்துனாங்க. அதே மாதிரி நமக்கு ஏசி எடுத்து நமக்கு இந்த இடத்துல 16 அப்படிங்கிற நம்பர் ஏபியில் அடிச்சிட்டாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு 89 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு வர ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் கேப் விட்டு இங்கே பார்த்தோம்னா 427 இருக்குது. ஸோ இந்த 47 அப்படிங்கிற நம்பரு நமக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ 47 அப்படிங்கிற நம்பர் மறுபடியும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு பிசி 74. ஸோ நெக்ஸ்ட்டு ஏசி 47 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஏபி மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே அடித்த பேட்டர்ன் மாதிரியே நான் வந்து பார்த்தீங்கன்னா 47 அப்படிங்கிற நம்பர் நான் மறுபடியும் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ ஏபியில் 47 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஏபியில் 47 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஏபியில் 47 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா சி போர்டில் என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறது இன்னொரு கெஸிங் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 04, சரிங்களா? 04க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 59 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபியில் 59 அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல 59ங்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 97ன்னு இருக்குது, சரிங்களா? 97க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 42, சரிங்களா? 42ங்கிறது நமக்கு ஏபி அடிச்சிட்டாங்க. இங்கே நமக்கு 59 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஏபி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. 42க்கு நமக்கு ஏபி வந்துருச்சு. மறுபடியும் இந்த இடத்துல 2, 3 அப்படின்னு சொல்லியிருக்கு, சரிங்களா? இந்த 04க்கு பவர் பண்ணதும் நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிருந்தாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி மறுபடியும் இந்த இடத்துல 28 அப்படிங்கிற நம்பரும் பவர் பண்ணோம்னா 73 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? 73 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 73ன்னு சொல்லி அடித்தாங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த 427லேருந்து 2 நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஸோ 427 ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் பிரித்து எடுத்து டைப் பண்ணுங்க. 42 அப்படிங்கிற நம்பர் வரக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 47, ஸோ 27, சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸில் நம்ம ஏபி 73 வரதுனால, ஏன்னா நமக்கு இங்கே 04 நமக்கு ஃபஸ்ட்டு பவர் பண்ணி ஏபி தான் 59 அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 97 பவர் பண்ணி நமக்கு ஏபி தான் 42 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ மறுபடியும் 28க்கு பவர் பண்ணால் ஏபியில் 73 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே பிசியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 47 அப்படிங்கிற நம்பரும் ஏபியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த நம்பரை மிக்ஸ் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்து மாற்றி கூட நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? அப்போது 473 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? 473
ஏபியில் 47ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 473 சரிங்களா. எனக்கு ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல நமக்கு 473 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு தான் அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 54 சரிங்களா. 54 73 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 54 73 54 73 அப்படிங்கிற நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 54 73 54 73 தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ ஏபியில் 47 வந்துச்சுன்னா இந்த நம்பரு, ஏபியில் 73 வந்துச்சுன்னா ஸோ மாற்றி தரக்கு நம்ம சேம் நம்பரே கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஏபியில் 47 வந்துச்சுன்னா இந்த நம்பர் 473, ஏபியில் 73 சொல்லி வந்துச்சுன்னா 734 சரிங்களா. இந்த நம்பர் வந்துச்சுன்னா 54 73 57 34 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 57 73 57 34 ஏபிஎஸ்சிபிஸில் 42 47 27 அப்படிங்கிற நம்பரை ஏபிஎஸ்சிபிஸில் வந்து எடுத்து டைப் பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ அது இல்லை, இந்த நம்பர்ஸ் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இதுலேயே என்னால் ஒரு நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 473 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. 473 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது சரிங்களா. ஏன்னா நமக்கு இந்த 89 அப்படிங்கிற பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டுருக்கு சரிங்களா. ஸோ அதனால் ஏபியில் 47 மட்டும் வச்சுக்கலாம் சரிங்களா. 473 அப்படிங்கிற நம்பரு ரிட்டன் அடிக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. 473 ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 54 73 சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ ஏபிஎஸ்சிபிஸில் நான் சொன்ன நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. 427 ஃபுல்லாக பிரித்து எடுத்து ட்ரை பண்ணணும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்டர்னில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா 7 8 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் கேப் விட்டு 782 0782. ஸோ இந்த இடத்துலேயே நமக்கு வந்து பார்த்தோன்னா 08 அப்படிங்கிற நம்பர் இருக்கும் சரிங்களா. ஒரு நாள் கேப் விட்டு அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 5 7 7 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இது பக்கத்துலேயே நமக்கு வந்து பார்த்தோன்னா 87 இருக்குது சரிங்களா. இப்போது 577 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. 577 அப்படிங்கிற நம்பர் சரிங்களா. 577 85 77 அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபாலோயிங் நம்பர்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா இந்த மாதம் மட்டும் எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். 50 77 85 77 அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸையும் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது என்ன காரணம் அப்படிங்கிறது நான் ஒருவேளை பாஸ் ஆச்சுன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் இருக்க டைம் வந்து பார்த்தா இன்னும் ஓவர் ஆகும். 50 77 85 77 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பிக் பிளேயர்ஸ் ஆகியிருந்தால் மட்டும் இப்போ நான் சொல்கிறத வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் 83 84 82 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல 85 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா 85 அப்படின்னு சொல்லியிருந்தா 84 85 43 சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அந்த நம்பர் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 73 சரிங்களா, 473 சொல்ல வச்ச நம்பர் தான், இந்த நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிஸில் 42 47 27 அப்படிங்கிற நம்பரை ஏபிஎஸ்சியில் வந்து தனியாக இருந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏபி மட்டும் 47ஐயும் 73ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் தனியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.